ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான முறையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போகிறோம். அதுவும் எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்கும். வாங்க இப்போ பாசிப்பருப்பையும் அவளையும் வச்சு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு 3-4 முறை அலசிட்டு எடுத்துக்க போகிறேன். தண்ணியில் நல்லா பாசிப்பருப்பை அலசி எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் வந்து இப்போ அப்படியே பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் விட்டோம்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். நல்லா 4-5 விசில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அவல் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கணும். இதுதான் அளவு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கப்பில் எந்த கப்பில் வேணால் அளந்து சேர்த்துக்கோங்க. அவலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்கணும். முதல்ல அவலை வந்து ஒரு டைம் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், அவல் ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா ஊறி வரட்டும். பாசிப்பருப்பு வெந்து விசில் வெயிட் குறையிற வரைக்கும் நல்லா அவல் ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னாலே போதும், அவல் நல்லா ஊறி வந்துடும். தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்து நான் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து இப்படி மசிக்கும் போது நல்லா சாதம் மாதிரி மசிஞ்சு வரணும், அதுதான் சரியான பதம். நல்லா சாஃப்டாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் பொங்கல் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக சேர்த்துருந்தோம், நல்லா தண்ணியில் ஊறி இப்போ வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. பாசிப்பருப்பையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கூடவே நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் எண்ணெயை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நல்லா பொடியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை வேக வைக்கும்பொழுது நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியோட பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை வேக வச்சதுனால தண்ணி இல்லாமல் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது கூட வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவல் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பொங்கல் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை அவல் ஊற வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியோட அவலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணோம்னா போதும், கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அப்போ பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ குக் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பொங்கலை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்தளவுக்கு இலக்கமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கும் பொங்கல் சாப்பிட. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ் வந்து நம்ம சட்னி சாம்பாரில் எதுவுமே தேவையில்லை, வெறும் இந்த பொங்கல் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கனாலே அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவல் வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா போதும், வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி அடிக்கடி இந்த மாதிரி பொங்கல் வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த அவல் வெண்பொங்கல் இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.